டாக்டர் பாலமுரளி காவேரி மருத்துவமனையில் ஸ்பைன் அண்ட் நியூரோ சர்ஜனாக இருக்கிறேன். என் கூட வந்து டாக்டர் மணிகண்டன் மேக்ஸிலோஃபேஷியல் அண்ட் ஆர்த்தோடான்டிஸ்ட் இருக்காரு. கூட வந்து மெடிக்கல் சூப்பரண்டன்ட் டாக்டர் மகேஷ் ஃப்ரம் காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு 5 வயது பெண் குழந்தை ஒரு கிரேனியோஃபேஷியல் சர்ஜரி, அதாவது மண்ட ஓட்டில் ஒரு பிறந்ததுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையினால ஒரு அறுவை சிகிச்சை, ஒரு ரேர் ஆப்ரேஷன், ரேர் ப்ராப்ளம், அதை செஞ்சதை பற்றி நாங்கள் பேச வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த ஸ்கல் மாடல் பார்த்தீங்கன்னா, நம்ம பிறக்கிறப்ப வந்து எல்லாருமே வந்து ஒரு நார்மல் ஷேப்பில் இருப்போம். நம்ம ஃபேஸு, கண், மூக்கு, மண்ட ஓடு, தாடை, உதடுகள், ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஷேப்பில் இருக்கும். இது சில டைம் சில குழந்தைகள் இது வந்து கொஞ்சம் அப்நார்மலாக பிறப்பாங்க. நீங்கள் நீங்களே சில டைம் ரோட்டில் பார்த்துருப்பீங்க. சில கண் பிரிக்கி இருக்கும், ஸோ மண்ட ஓடு வந்து பெருசாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும், தாடை கரெக்டாக இருக்காது, மூக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் ஜெனட்டிக்காக அவங்க வந்து கருவில் உருவாகிறப்பயே வர சில பிரச்சனைகள். இதுக்கு வந்து காஸ்மெட்டிக்காகவும் அந்த குழந்தைகள் வளர்கிறப்ப ரொம்ப பார்க்கறதுக்கு சில டைம் ஒரு பிரச்சனையோடு இருப்பாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போனாங்கன்னா கேலி பண்ணுவாங்க, ஏன்னா முகம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு மூளை வளர்ச்சியிலையும் பிரச்சனைகள் வரலாம், தலைவலி வரலாம், மூளை வந்து வளர்ச்சி குறையும், அதனால நிறைய சைக்கலாஜிக்கல், பிஹேவியரல் மற்ற பிரச்சனைகளும் வரும். இதுக்கு வந்து ஒரே சொல்யூஷன் வந்து சர்ஜரி தான். இந்த அறுவை சிகிச்சை மூலியமா இந்த ஆப்ரேஷன் பண்ணி நம்ம இந்த குழந்தைங்களுக்கு சரி பண்ணலாம். ஸோ இந்த மண்ட ஓடை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராப்ளம் இருக்கிறது. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே நம்ம கலட்டி, ஒரு ஹெல்மெட் எப்படி கழட்டுறோமோ அந்த மாதிரி இந்த மண்ட ஓடை கலட்டி அதை கரெக்டாக ஷேப் கொண்டு வந்து அதை வந்து ஸ்க்ரூ ராட்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி பழையபடி திருப்பி வச்சுருவோம். அதே மாதிரி இந்த மூக்கு சில டைம் ஒழுங்காக இருக்காது, இந்த பிரிட்ஜ் கரெக்டாக இருக்காது, இந்த கண் குழி வந்து ஒழுங்காக உருவாகாது. இந்த ஐப்ரோஸ் நம்ம பார்க்கறதுக்கு முதல்ல பார்க்கறது கண், ஐப்ரோ, மூக்கு, இதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே தெரியும். அது எல்லாமே அமுங்கி இருக்கும், இல்லாட்டி வெளியே வந்துருக்கும். ஸோ வெளியே வந்திருந்தா அதை உள்ளே கொண்டு போகணும், அது அமுங்கி இருந்தால் அதை வெளியே கொண்டு வரணும். ஸோ அது வந்து ஒரு நார்மல் ஷேப் கொண்டு வரணும். ஸோ இது வந்து இந்த அறுவை சிகிச்சை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 to 10 மணி நேரம் ஆகும். ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் பண்ணுறது. இது ரொம்ப வந்து ஒரு பெரிய ஆப்ரேஷன். பிளாஸ்டிக் சர்ஜரி, மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி, ஓரல் சர்ஜரி, நியூரோ சர்ஜன், இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு ரொம்ப ஒரு டிப்ரைவ்ட் ஃபேமிலியிலேருந்து வந்த குழந்தை. ஸோ இது வந்து நம்ம சப்சிடைஸ்ட் காஸ்ட்டில் நம்ம இந்த ஆப்ரேஷன் செய்தோம். இந்த மாதிரி பல குழந்தைகள் நாங்கள் கடந்த ஒரு 5-6 வருஷமாக இந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 குழந்தைகள் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய பேர் இந்த பிரச்சனையோட வெளியே இருக்கிறாங்க, பட் யாரும் வர்றதில்லை, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. ஸோ இந்த ஆப்ரேஷன் பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா, இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன், மண்டவோட கழட்டி எதை பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்களே, உயிரோடு இருப்போமா, காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா அப்படிங்கிறது. பட் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காவேரி ஹாஸ்பிட்டலில் எல்லா வசதிகளும் இருக்குது. இதை பிளான் பண்ணக்கூடியது ஆப்ரேஷன் தியேட்டரில் அந்த டெக்னாலஜி, இந்த டீம், இதோட எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் எங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ஆப்ரேஷன் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய குழந்தைங்களுக்கு பண்ணியிருக்கிறோம். இந்த விஷயத்தை நீங்கள் வெளியே கொண்டு போகணும், மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது இந்த நோக்கம். இதை பற்றி டாக்டர் மணிகண்டன் சில வார்த்தைகள் பேசுவார். நான் டாக்டர் மணிகண்டன், முகச்சரம்பு டாக்டர். ஸோ டாக்டர் பாலமுரளி சொன்ன மாதிரி இந்த மேல் ஸ்கல் அது குரோத்து நல்லா வந்தால் தான் நம்ம முகத்தில் இருக்கிற அந்த கண்குழிகளோட குரோத்து, வளர்ச்சி கூட கரெக்டாக வரும். அது இல்லாமல் மேல்தாடை, கீழ்த்தாடை, இந்த 2-3 அம்சங்களோட வளர்ச்சி வந்து மேலே இருக்கிற அந்த கிரீனியல் போன் ஸ்கல்லோட வளர்ச்சி நல்லா இருந்தால் முன்னாடியே வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணால் தான் ஃபர்தராக வந்து நமக்கு குழந்தை வளரும் போது ஒரு 18 வயசில் கண்குழிகளும் அதே மாதிரி மேல்தாடையும் கீழ்த்தாடையும் கரெக்டாக வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் வந்து அந்த குழந்தை வளர 18 வயசு வரைக்கும் வளர அவங்கள கரெக்டாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை சஜஸ்ட் பண்ணி, அதே மாதிரி பிரீசஸ் ட்ரீட்மெண்ட், ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்தால் அது என்ன டிஃபெக்டாக இருந்தாலும் ஒரு சாதாரண எப்படி ஒரு அழகான குழந்தை நம்ம வளர்ந்து பெருசாகி நம்ம வந்து வளர்த்தணுமோ அதே மாதிரி அவங்களால நம்ம வந்து வளர்த்தி அதை வந்து கரெக்டாக பண்ண முடியும். நமக்கு அதுக்கான வசதிகள் வந்து எல்லா டைப் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. அது ஒரு நல்ல ஒரு விஷயம். இது மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இதுக்கு தான் நாங்கள் இன்னைக்கு இது முக்கியமாக வந்து கியூர் பண்ண முடியாது. அதாவது ரொம்ப சிவியர் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அந்த கருவை கலைக்கலாம். அதுவும் வந்து ஒரு 20 வாரம் 25 வாரத்துக்கு முன்னாடி இருந்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும். அதுக்கப்புறம் பண்ணாலும் அது வந்து மெடிக்கலாக வந்து டாக்டர்ஸ் முடிவு எடுத்து அது பண்ணணும்.
இது பொதுவாக வந்து 6 மாதத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள அந்த ஆப்ரேஷன் பண்றது பெட்டர். த ஏர்லியர் தி ஆப்ரேஷன் அவுட்கம் பெட்டர். சார் சொன்ன மாதிரி இந்த இந்த எலும்பை சரி பண்ணாம மற்ற வளர்ச்சிகளும் அப்படியே நார்மலா அப்படியே உருவாகும். ஸோ ஒருவேளை சில பேரண்ட்ஸால வந்து அந்த அப்பா அம்மாவுக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும், சில டாக்டர்ஸையும் பார்த்துருக்காங்க, பட் அவங்களுக்கு ஒரு பயம், இதை பண்ணலாமா வேணாமா, இவ்வளவு சின்ன குழந்தையா இருக்கே, சரி பரவாயில்ல. என்னன்னா வளர வளர அந்த ஷேப் இன்னும் மோசமாகும். ஸோ இப்போ சின்னதா இருக்கிறப்ப கொஞ்சம் ப்ராப்ளம் சின்னதா இருந்தாலும் அவங்க ஒரு 5 வயசு வர்றப்ப இன்னும் ஷேப் ரொம்ப மோசமாகும், கண் இன்னும் வெளியே வந்துடும், கண் ஒழுங்கா மூட முடியாது. ஸோ ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ பொதுவாகவே நாங்கள் ஹாஸ்பிட்டல்ல பார்க்குறது இந்த குழந்தைகள்லாம் ஒரு 5 வயசுக்கு மேலே தான். அது ஒரு ஸ்கூல், ஒரு கிண்டர் கார்டன் அங்கே போறப்ப தான் வந்து எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் சொல்றாங்க. அப்பதான் வந்து பேரண்ட்ஸ் ஐயோ நம்ம எதா பண்ணணும் அப்படின்னு வருவாங்க. ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணலாம். ஸோ ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணி நிறைய அதாவது இது 2 விதமா இருக்கு. ஒன்று பிரைமரி கிரேனியோசினோஸ்டோசிஸ் சொல்லுவோம், இன்னொன்று வந்து செகண்டரி. ஸோ செகண்டரினா இது கூட நாங்கள் இந்த படத்துல காட்டின மாதிரி கை ஒழுங்கா வளராது, ஹார்ட் இதயம் ஒழுங்கா வளராது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் சிவியர் ஃபார்ம் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஜெனட்டிக்காக கண்டுபிடிக்கும். அப்படி கண்டுபிடிச்சோம்னா நம்ம வந்து இது பரம்பரையிலேயும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க 2வது தடவை பிரெக்னன்சி போறப்ப இப்போ அதே அம்மா வந்து இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா பிரெக்னென்ட் ஆகலாம். பட் என்ன பண்ணுவோம்னா செகண்ட் டைம் பிரெக்னென்ட் ஆகிறப்ப அந்த ஸ்கேன்ஸ்லாம் ரொம்ப விஜிலண்டா பார்ப்போம், நிறைய ஸ்கேன் பண்ணுவோம், ஸ்பெஷலைஸ் சென்டருக்கு அனுப்பி அவங்கள ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அடுத்த குழந்தைக்கு இருக்கான்னு அந்த சான்ஸ் வந்து 3 to 5%.